விக்ரம் சார் பற்றி நான் ஒரு 2-3 வார்த்தை மட்டும் மேலே சொல்லிக்கிறேன். அவர் லைஃப் ஈவெண்ட்ஸில் ஒரு சின்ன மேட்ரு நடந்துச்சு. அந்த கதையை தான் எடுத்துகிட்டு வந்து இதில் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்கு பெருசாக வந்திருக்குன்னா, அந்த படம் பார்க்கும்போது கிளைமேக்ஸ் அந்த ஏரியா போகும்போது அதில் வந்து ஒரு ஹீரோ சில விஷயங்கள் ரொம்ப இப்படி பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கதைக்காக அதை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அது ப்ரெசென்ட் பண்ணும்போது தெரியாது, அது ஆடியன்ஸ் ரொம்ப ஃபுல்ஃபில் ஆகும். அது வந்து ஒரு ஹீரோ இறங்கி ஒரு கதையை தூக்க வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் ஆல் விக்ரனுக்கு நன்றி. ஏன்னா இது எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ஒரு பெரிய லைஃபு, உங்களுக்கு பெரிய லைஃபு. அப்புறம் விக்ரன் சார் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லனா, அந்த கதை சொல்லும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. நம்ம கதை கேட்கும்போது ஒரு ஆடியன்ஸாக ஒரு ஜென்ரலாக ஒரு ஃபீல் பண்ணுவோம். அது படத்தில் வரும்போது அது எடிட்டில் நிறைய விஷயங்கள் மேஜிக்கும் நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. அது ஒரு வார்த்தையில் சொல்லி முடிச்சிட முடியாது. கிட்டத்தட்ட வந்து நாங்கள் விடுதலை அப்படின்னு சொல்ல போனால் அதுக்கு ஈக்குவலாக தாண்டி தான் இந்த எடிட்டிங் நடந்துச்சு. இல்லை அது எங்களுக்கு தெரியாது, பர்சனலாக ஷேரிங் தான். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான உழைப்பு இதில் நடந்திருக்குன்னா இந்த படம் இன்னொரு கேட்டகரி மாறி இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது.